அனைவருக்கும் வணக்கம். நான் முகநூறுபன் பிரவீன்சன், பொது வைத்திய நிபுணர். இன்று உங்களுடன் கலந்துரையாடவிருக்கும் விடயம் ஃபேட்டி லிவர் என்று சொல்லப்படுகின்ற கல்லீரல் கொழுப்பு நோய் நிலைமையாகும். ஏன் இதை நோய் நிலைமை என்று சொல்கிறேன் என்றால், இந்த கொழுப்பு என்னும் பதார்த்தம் கல்லீரலில் உள்ள கலங்களில் படிவதோடு மட்டும் விட்டுவிடாது, அதனுடைய ஆர்கிடெக்சர் என்று சொல்லப்படுகின்ற கட்டமைப்பையே மாற்றக்கூடியது. இதனால் காலப்போக்கில் ஈரலுடைய தன்மை மாறுபட்டு சிரோசிஸ் எனப்படுகின்ற ஒரு முற்றிய நோய் நிலைமைக்கு இட்டு செல்லக்கூடும். அத்துடன் கொழுப்பானது ஈரலில் மட்டும் படிவதல்ல, அது கொழுப்பு உடலில் எந்தெந்த இடங்களில் படிவதற்கு வசதியாக உள்ளதோ அந்தந்த இடங்களிலெல்லாம் படிவடைந்து காலப்போக்கில் உங்களுக்கு நீண்டகால உடல் ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும். உதாரணமாக, ஈரலுக்கு பக்கத்தில் உள்ள அங்கம்தான் கணையம் எனப்படும் சொல்லப்படுகின்ற இன்சுலினை சுரக்கக்கூடிய ஒரு அங்கம். உங்களுக்கு தெரியும், உடலில் உள்ள வெள்ள மட்டத்தை சமச்சீராக பேணுவதற்கு இந்த இன்சுலின் என்னும் ஹோமோன் பதார்த்தமானது உதவி புரிகின்றது. இந்த வெள்ளமட்ட சீர்குலையும் பொழுதுதான் எங்களுக்கு நீரிழிவு நோய் என்று சொல்லப்படுகின்ற நோய் நிலைமை உருவாகின்றது. ஆகவே இந்த கொழுப்பானது ஈரலில் மட்டும் படிவதல்ல, பக்கத்தில் உள்ள கணையில் படிந்து காலப்போக்கில் நீரிழிவு நோயை கொண்டு வரும். இதயத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் படிவடைந்து, குருதி குழாய்களில் படிவடைந்து, நாள்பட்ட ரீதியாக உங்களுக்கு மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள், மூளைக்கு செல்லும் குருதி குழாய்களில் படிவடைந்து அதன் மூலமாக பக்கவாத பிரச்சனைகள், பெரிஃபரல் வெஸ்குலர் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற பிரதான நாடிகளில் ஏற்படும் நிரந்தர சுருக்கங்கள், இதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட காலத்தில் கால்களுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிப்படைந்து அதன் மூலமாக நடப்பதில் நிரந்தரமான பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த ஃபேட்டி லிவர் என்று சொல்லப்படுகின்ற ஈரலில் கொழுப்பு நோய் நிலைமை யார் யாருக்கு வரும் என்று பார்ப்போம். இந்த நிலைமையானது அதிக உடல் பருமன் உள்ளவர்கள், கட்டுப்பாடில்லாத நீரிழிவு நோய் உடையவர்கள், அல்லது நீரிழிவு நோய் வரக்கூடிய அதிக ஆபத்துள்ளவர்கள், மற்றும் அதிக மதுபான பாவனை, புகைத்தல் பாவனை, குறைந்த உடற்பயிற்சி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் சமூகத்தில் பலருக்கு அதிக மதுபான பாவனை, புகைத்தல் பாவனை மற்றும் அதிக உடற்பருமனாகவும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த ஈரலில் கொழுப்பு நோய் நிலைமை என்று கூறும் பொழுது அவர்கள் நினைப்பது, எங்களுக்கு இன்னும் வயது இருக்கின்றது, எங்களுக்கு இன்னும் நீரிழிவு நோய் வரவில்லை, நாங்கள் இன்னும் சில வருடங்கள் கழித்து இதை பற்றி சிந்திப்போம் என்று. ஆனால் அது தவறு. ஏற்கனவே சொன்னபடியே ஈரலில் கொழுப்பு படி என்னும் நிலைமை வரும் பொழுது அது ஈரலில் மட்டும் படிவதல்ல, உங்கள் முழு உடலையுமே பாதிப்படைய செய்யக்கூடியது. ஆகவே ஆரம்பத்திலிருந்தே இந்த நோய் நிலைமையை கட்டுப்படுத்துவதன் மூலம் நாங்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய நிரந்தர உறுப்பு செயலிழப்புகளை தவிர்த்துக் கொள்ள முடியும். இது சம்பந்தமான மேலதிக விவரங்களுக்கு அருகில் உள்ள உங்கள் பொது வைத்திய நிபுணரை நாடி சரியான ஆலோசனைகளையும் தகவல்களையும் சிகிச்சைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.